கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். மனிதன் வாழ்வதற்கான அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த உலகத்தில் படைச்சாரு. தினந்தோறும் மனுஷனோட சம்பாஷிக்கும்படி கர்த்தர் அவங்களோட உலாவுனாருன்னு வேதம் சொல்லுது. பாவத்துடைய பலனா அந்த உறவை மனுஷன் இழந்து அழிவை தேடிக்கிட்டது நாம் அறிஞ்சது தான். மனுஷன் இந்த உலகத்தில் இழந்ததை தேடாமல் இருக்கிறத இன்னும் அதிகமாக்குறதுலேயே குறிக்கோளாக வாழ்கிறது எவ்வளவு முட்டாள்தனம். தேவன் இல்லாததுனால வரக்கூடிய அழிவை பற்றி சிந்திக்காம இந்த உலகத்தில் போதும்னு எதையும் நினைக்காம பணமாக இருந்தாலும் புகழாக இருந்தாலும் அதை இன்னும் அதிகமாக சேர்க்குறதையே வாழ்நாளுடைய லட்சியமாக கொண்டவங்க தான் அதிகம். அப்படி இழந்து போன உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். அவர் வந்ததுனால தான் மறுபடியும் தேவன் மனுஷனோட பேசக்கூடிய ஸ்லாக்கியம் உண்டாயிருக்குது. அந்த பாக்கியம் அநேகருக்கு இல்லை, ஆனால் கிடைச்சவங்களும் சரியாக பயன்படுத்துறதில்ல. அதனால் இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட நிறைய ஊழியர்கள் பணிபுரிஞ்சாங்க. ஒரு நாள் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துச்சு. அதுக்கு முந்தைய நாள் எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு அந்த செல்வந்தர், இன்னைக்கு இரவு எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பரிசு கொடுக்குறேன், நாளைக்கு உங்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கப்புறம் வரிசையில் வந்து நின்னாங்க எல்லாரும். எஜமான் மேஜையின் மேலே ஒரு வேதாகமோன்ற பைபிளையும் ஒரு கவரில் சில 1000 ரூபாய் பணமும் வச்சு அவர் தன்னுடைய பணியாளர்களை பார்த்து, 2ல் எது வேணுமோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க, நல்ல முறையில் கிறிஸ்மஸ் பண்டிகையை முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல்ல வந்தவன், எனக்கு வேதாகமம் வீட்டில் இருக்குது, அதை படிக்கவே எனக்கு நேரம் இல்லை, இதையும் எடுத்துகிட்டு போனால் வைக்க இடமும் இல்லை, அதனால் பணத்தை எடுத்துகிட்டு போனாலாவது உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பணம் இருக்கக்கூடிய கவரை எடுத்துகிட்டு போனான். 2வது வந்தவன், என்கிட்ட பைபிள் இல்லை தான், இருந்தாலும் எனக்கு பைபிள் இப்போ தேவையில்லை, பணத்தை மிச்சம் செஞ்சு வேறு பைபிள் வாங்கிக்குவேன்னு சொல்லி பண கவரை எடுத்துகிட்டு போனான். 3வதாக வந்தவன், எனக்கு 2மே வேணும்னு சொல்லி சொன்னான். இல்லை ஏதாவது ஒன்று மட்டும்தான் எடுக்கணும்னு எஜமான் சொன்னதுனால பணக்கவரை மட்டும் அவன் எடுத்துகிட்டு போனான். இப்படியே 11 பேரும் பணக்கவரை எடுக்க காரணம் சொல்லி வேதாகமத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியாக ஒரு இளைஞன் வந்தான். அவன் எஜமான்கிட்ட, ஐயா, எனக்கு பணம் ரொம்ப தேவை தான், இருந்தாலும் இந்த வேதாகமம் எனக்கு இருந்தால் எனக்கு வேண்டியதை நான் இறைவன்கிட்ட கேட்டால் அவர் என் எஜமானாகிய உங்கள் மூலயமா எனக்கு தருவார், அதனால் நான் இந்த வேதாகமத்தை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போனான். எஜமானுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய அறைக்கு போய் ஜெபம் செஞ்சுட்டு பைபிளை வாசிக்க திறந்தப்போ பீரோ சாவியும் அந்த மாளிகையினுடைய அடுத்த வாரிசு உரிமை அடங்கிய உயிலும் கீழே விழுந்துச்சு. அதை கையில் எடுத்துக்கிட்டு தன்னுடைய எஜமானனை பார்க்க ஓடினான். எஜமான் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய காலில் விழுந்து அவனை தூக்கி எடுத்து தன்னுடைய நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு, நீ பணத்தை விரும்பாமல் தேவனை விரும்பினதுனால நீ தான் உண்மையான ஊழியன்னு சொல்லி சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் மட்டும் தேடுறவங்க ரொம்ப குறைவு. சத்தியம் மட்டும் இருந்தால் போதும், மற்றவையெல்லாம் தேவன் சந்திப்பாருன்ற நம்பிக்கை வர்றதே இல்லை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நாம் நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தின தேவைகளுக்காக நம்ம அதிக பிரயாசப்படுறோம். அதை விட அதிக தேவையாக இருக்கக்கூடிய வேதத்தை நாம் தேடுறதே இல்லை. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்னு நீதிமொழிகள் 8:34 சொல்கிறது போல, யார் ஒருத்தர் சத்தியத்தை தேடுறாங்களோ அவங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றவங்களா தேவனுக்கு மகிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.